ஆஸ்ட்ரோவிட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீன லக்னக்காரர்கள், மீன லக்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது காலபுருஷனுடைய 12ஆம் வீடு, கடைசி வீடு. ஒரு முடிவு, ஆனால் இது முடிவல்ல, ஆக்கத்திற்கான அறிகுறி. இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்கிற குரு பகவானுடைய நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதமும், சனீஸ்வர பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரமும் முழு நட்சத்திரமும், அதே நேரம் ரேவதி என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய முழு நட்சத்திரமும் இங்கே வீற்றிருக்கிறது. இந்த இடத்தை ஆள்பவர் குரு பகவான். இந்த குரு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இங்கே, அதாவது குரு என்று சொல்லும் பொழுது இரண்டு வெவ்வேறு குருக்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று தனுசு ராசியில் இருந்த குரு வேறு, இங்கே மீன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேறு ஒருவர். இந்த குரு பகவான் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது இங்கே இவர் நல்ல ஒரு ஆளுமை மிக்கவர், நல்ல ஞானி, நல்ல பயிற்சி செய்யக்கூடியவர், அனைவருக்கும் நல்ல போதனைகளை கொடுப்பவர், நல்ல போதனைகள், நல்ல ஞானம், நல்ல திறமைகளை வளர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு சக்தி இருந்தாலும் இவர் குடும்பத்தின் மீதும் அக்கறை உள்ளவர். ஒரு விஷயமாக நாம் பார்த்தோம் என்றால், இவர்களுக்கு கீழ் உள்ள மாணவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அலுவலகத்தில் 10 பேர் இருக்காங்க, இவர் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னால், இவர் முதல்லையே மனதளவில் எல்லாரையும் எடை போட்டு வச்சுருவார். அந்த மனதளவு எடை போட்டு வச்சதுக்கப்புறம் இவருக்கு பிடித்த மாணவர்கள் அப்படின்னா அவருக்கு ஒரு பாரபட்சமான ஒரு விஷயத்தை செய்வதும், சில மாணவர்களுக்கு ஒரு விதமாக நடந்து கொள்வதும் இவருடைய இயல்பாக இருக்கும். மனுஷங்களை கூட இவர்கள் குடும்பத்திலும் சரி, இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரி, பாகுபாடு பார்ப்பவர். தனது திறமையில் வளர்ந்தவர்கள் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், அவர்களை விட நன்றாக வலிமை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களை தோற்கடிக்கக்கூடிய சக்தியை அறிவுபூர்வமாக செய்யக்கூடியவர், ஞானபூர்வமாக அறிவுபூர்வமாக செய்யக்கூடியவர். நல்ல அனுபவம் இருக்கும், நல்ல அறிவு இருக்கும். அனுபவத்திற்கும் அறிவிற்கும் இவர்கிட்ட பஞ்சமே இருக்காது. எல்லா விஷயத்திலையும் அறிவோட, பண்போட, ஞானத்தோட செய்யக்கூடிய திறமை இவங்க கிட்டக்க இருக்குது இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே நேரம் தன்னம்பிக்கை ஜாஸ்தி. எந்த ஒரு காரியத்தையும் ஸ்ரத்தையோடு செய்வாங்க. அந்த தன்னம்பிக்கை, ஸ்ரத்தை தான் இவங்களை முன்னேற்றுது. எல்லா விதமான ஞானமும் இவங்ககிட்ட இருக்குது. நல்ல அட்வைசரி போஸ்ட்டில் இருப்பாங்க, பெரிய லெவலில் வேலை செய்வாங்க, உயர்ந்த இடத்துல இருப்பாங்க, நல்ல மதிப்பு மரியாதையோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த மீன லக்னக்காரர்கள். அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அதே நேரம் இவர்களுக்கு வேலை ஆகுதான்னு பார்ப்பார். அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுப்பாரு. ஆனால் யாருக்கு கற்றுக் கொடுக்குறோம், அந்த கற்றுக் கொடுக்குறவங்களால் நம்மளுக்கு என்ன லாபம், அதை பற்றி யோசிக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த மீன லக்னக்காரர்கள். ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இவர்கள் வேலை ஆக வேண்டும் என்றாலோ, இவர்களை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் வேலை ஆக வேண்டும் என்றாலோ, எந்த விதத்திலும் அவர் அந்த பணிகளை செய்து வெற்றியை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இவர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அதே நேரம் இவர்களுடைய குடும்பம், இவர்களுடைய குழந்தைகள், இதன் மேலே அதிகமான ஆசைகள், அதிகமான அபிலாஷைகள், அவங்க கிட்டக்க வந்து ரொம்ப பாசம், இதெல்லாம் இவங்களுக்கு ஜாஸ்தி. இந்த குடும்ப பாசமே இவங்களை கடைசியில் பிரச்சனைக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிடும். அதே நேரத்தில்
இப்போ ஒரு 10 பேர் இவங்க வந்து ஒரு ஒரு சண்டை போடுறாங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க, சண்டை போடுறாங்க, ஸ்கூலில் கிளாஸில் சண்டை நடக்குது அப்படின்னா எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. தர்மமாவது அதுமாவது நியாயமாவது இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடக்கூடிய மனோதிடம் உள்ளவர்கள். இது இவங்களுக்கு பிரச்சனையாகவும் வந்து நிற்கும். இதுதான் பிரச்சனையே. எந்த ஒரு காரியத்தையும் முடிப்பதற்கும் மீண்டும் ஒரு புதிய விஷயங்கள் உருவாக்குவதற்கும் இவர் ஒரு காரணமாக இருப்பவர். இவரே ஒரு காரணமாக இருப்பார். ஒரு அலுவலகத்திலோ, வேலை செய்யக்கூடிய இடத்திலோ, ஒரு குடும்பத்திலோ, அந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களிலோ ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த விஷயம் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு தொடக்கமாக இருப்பவர்னு கொண்டு நம்ம சொல்லலாம். இவரே ஒரு காரணமாகவும் இருப்பவர்னு நம்ம சொல்லலாம். அதனால் சில விஷயங்களை இந்த மீன லக்னக்காரர்கள் மாற்றிக்கொண்டு இவர்களுடைய ஆசை அபிலாஷைகளை மாத்திரமல்லாமல் நியாய தர்மத்திற்காகவும் இவர்கள் இருந்தால் வாழ்வில் பலவிதமான வெற்றிகளை இவர்களால் பெற முடியும். நன்றி, வணக்கம்.